ராதிகா வந்து கோபி பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இவருக்கு இங்க வந்திருக்கா, இவ்வளவு மரியாதை இங்க வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கத்துறாங்க. எங்க நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல பாத்துக்கிறக்க, அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்யா சொல்றாங்க. இவங்க கிளம்பிடுவாங்க. சரிங்க, நீங்க இன்னும் சாப்பிடல, இல்ல மாத்திரை போடணும், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியும் கூட அமுச்சு வச்சிடறாங்க. ஈஸ்வரி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பாக்யா சரி நீங்க போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை வந்து பாக்யா உள்ள அமுச்சு வைக்கிறாங்க. ராதிகா உள்ள போனதுக்கு அப்புறமா பாக்யா வந்து இனியா கிட்ட இங்க பாரு இனியா, கம்மன் இருக்கணும். பாட்டி வந்ததுக்கு அப்புறமா வந்து ராதிகா உள்ள போனதை வந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனியா. ராதிகா வந்து ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. கோபி வந்து அப்படியே மயக்கமான நிலைமையில தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உள்ள போன ராதிகா வந்து கவலையோட கோபியை பாக்குறாங்க. அவரோட தலையை தொட்டு தடவிட்டு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோபி வந்து அப்படியே மெல்லமா கண்ணை திறந்துட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு. அப்ப ராதிகா வந்து கோபியோட கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப கோபி வந்து கண்ணை திறந்து அப்படியே பாக்குறாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு வந்து நிக்கிறது பாக்யா மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து தேங்க்ஸ் பாக்யா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா ராதிகாக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே பாக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாக்யா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டோன்னா ராதிகாக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவரோட கையை வந்து அப்படியே உதறி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. தேங்க்யூ பாக்யா, தேங்க்யூ ஸோ மச் பாக்யா. நான் வந்து உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன், ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நீ வந்து என் உசுரை காப்பாற்றிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் பாக்யா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்க ராதிகாக்கு வந்து அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுது. கோபி வந்து அப்படி சொன்னதை கேட்டோன்னா ராதிகாக்கு வந்து காலுக்கு கீழே பூமியே நழுவுற மாதிரி ஆகுது. அப்படியே அதிர்ச்சியோடவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி இருந்துட்டு நான் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் பண்ணேன், ஆனால் யாருமே வந்து என்னோட ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அது எல்லாமே ஏமாற்றுறதுமாயிருச்சு. ஆனால் நம்பிக்கையே இல்லாமல், வழியே இல்லாமல், பயத்தோடு தான் உனக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் நீ வந்து என்னோடய ஃபோனை அட்டன் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிட்டேன். உன் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னை மன்னிச்சிரு பாக்கியா, ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக சொல்கிறாரு. அவர் அப்படி பேசி முடிக்கும் போதே வந்து அவருக்கு அப்படியே மயக்க வந்த மாதிரி அப்படியே தூங்கிடுறாரு. இதுலேயே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க ராதிகா. ஆனால் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க ஈஸ்வரி. அங்கே ராதிகா வந்து கோபியோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னா இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. உடனே அவசரமாக வந்து ராதிகாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் பாக்யா நினச்சிட்டு அந்த ராதிகாவோட கையை வந்து கோபி விடாமையே அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அவசரமாக ஈஸ்வர் வந்து அவங்களை இழுத்துட்டு வெளியே போய் இழுத்து விடுறாங்க. இவ எதுக்கு இங்கே வந்தா, இவ உள்ளே போய் பார்க்கறதுக்கு வேண்டியதான் வந்து அம்மாவும் மகனும் சேர்ந்து என்னைய சாப்பிட்றக்கு போக சொல்லி அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட வந்து ஈஸ்வரி கத்துறாங்க. ஏண்டா நீயே உங்க அப்பனை போய் பார்க்க மாட்டேன்ட்டு அப்புறம் எதுக்குடா இவளை போய் பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி பார்க்காத என்னை போய் பாருன்னு சொல்கிறீங்க, அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் அவங்கள பார்க்க விடாம தடுக்கிறீங்க? பாட்டி இவங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதாண்டா அவள் வந்து போய் பார்க்கக்கூடாது, இப்போதான் உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, உங்கள் அப்பா மேலே உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? அவன் நல்லா இருக்க வேண்டாமா? இவளை பார்த்தான்னா அவன் நிஜமாவே நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கோபமாக பேசுகிறாங்க. அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, அப்பாவை பார்க்குற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, அவங்க வந்து அப்பாவோட அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே ராதிகா வந்து கையை காமிச்சு நிறுத்துங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் கிளம்புறேன் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போகிறதையே வந்து இவங்க எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவை வந்து கோபி போய் பார்க்க சொல்லிட்டு கிளம்புனாங்கள பாக்யா. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலோட போர்ட்டிக்கோட தான் நின்றுட்டு இருக்காங்க. கேபுக்காக சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேபே வரல. சார் எவ்வளோ நேரமாக கேபுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்திலே பின்னால் ராதிகா வராங்க. ராதிகாவை பார்த்த உடனே கேபுக்கு தான் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க, கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோபியை பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. பார்த்து பேசினேன், அவர் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸா? அவர் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. நான் போய் அவர்கிட்ட பேசினாலும் பேசுறது நீங்கன்னு நினச்சிட்டு அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், அவரோட உயிரை காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாக்யாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தடுமாறிட்டு இருக்காங்க. உடனே பாக்யா இருந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, அவர் வந்து அரைமயக்கத்தில் இருக்கார்ல, அதனால தான் அந்த மாதிரி பேசியிருப்பாரு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே ராதிகா வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாக கவலையாக தான் இருக்காங்க. சரி நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி பாக்யா கேட்குறாங்க. நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு வேறு கேப் வந்துருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வாங்க அது வரைக்கும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோபி காணாமல் போனதுலேருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இவங்களை பார்க்க விடாமல் செஞ்ச வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து கோபியை வந்து ராதிகா பார்க்கவே இல்லை. அவ்வளோ அன்போடையும் ஆசையோடையும் வந்து கோபியை பார்க்கறதுக்காக உள்ள ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் கோபி வந்து பாக்கியோட பேரை சொன்னது வந்து ராதிகாவுக்கு வந்து ரொம்ப மனசில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.